Hello guys, welcome to Ira's home cooking. இன்னைக்கு நாம ஒரு அருமையான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சோ சப்பாத்திக்கும் இடியாப்பத்துக்கும் ஒரு டேஸ்டியான சைட் டிஷ்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு நம்ம ரெசிபி பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா கிரேவி தான். சோ அதுக்காக பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆட்டோட கால் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இது நல்லா வந்து கீறி நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுப்போம். சோ நான் தண்ணில வந்தவனே போட்டுட்டு நல்லா வந்து கீறி எடுத்துட்டேங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம இத வேக வைக்க போறோங்க. சோ குக்கர்ல க்ளீன் பண்ண பாயா எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. இதுல பாத்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதுங்க. அதோட பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. ஸோ இதோட பாத்தீங்கன்னா 2 கப் தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்க போறோங்க. ஸோ பாயா பாத்தீங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாயா வந்து நல்லா வேக வச்சிடலாம். பாயா வந்து எப்படியும் ஒரு 7 to 8 விசில் அளவுக்கு நல்லா வேக வைக்கணுங்க. ஸோ ஒரு 3-4 விசில் வந்த அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தண்ணி சேர்க்கணும்னா தண்ணி சேர்த்துட்டு ஸோ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைங்க. ஏன்னா தண்ணி வந்து கம்மியாயிடுச்சுன்னா கீழே அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வைக்க போகிறேன். இப்போ நல்லா ஒரு 4 விசில் வந்துருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் விசில் வச்சுட்டேங்க. ஸோ இது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து கிரேவிக்கான எல்லா திங்ஸும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிரேவிக்காக தேங்காய் அரைச்சி எடுக்க போகிறேங்க. ஸோ தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேங்க. பட்டை லவங்கமும் சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேங்க. ஸோ லவங்கம் ஏலக்காய் 3 எடுத்திருக்கேன். பட்டை வந்து ஒரு 2 இன்ச்சு சைஸில் நல்ல பெருசாகவே ஒன்று எடுத்திருக்கேங்க. ஸோ இப்போ பாயா நல்லா வெந்துருச்சு. ஸோ தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்த உடனே 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட ஒரு பெரிய பச்சை மிளகாங்க. ஸோ 2 வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோங்க. ஸோ கலர் எல்லாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வந்து சேஞ்ச் ஆகிற டைமில் தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேங்க. ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து நான் குருமா பதத்தில் தாங்க இன்றைக்கி செய்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் மசாலா எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் புதினா இலைகளும் சேர்த்துருக்கேங்க. ஸோ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன். அதோட பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் என்னோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கீங்க. ஸோ நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் தயிர் சேர்க்க போகிறேங்க. தயிர் ஆப்ஷனல் தான், பட் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இதில் நம்ம வந்து தனியா கரம் மசாலாலாம் சேர்க்கலாம். பட் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக என்னோட பாட்டி செய்கிற மெத்தட் தாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து கரம் மசாலா தனியா பவுடர் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் பிரியாணிக்குமே இப்படி தான் செய்வோம். என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்ச பாயாவை சேர்த்துடலாங்க. பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா வந்து மசாலாவோட பாயா எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவல் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பாயாசாலாம். தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. எனக்கு தேவையான அளவு தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாயா வந்து ரொம்ப திக்காக இருக்காதுங்க. ஸோ கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அப்போ தான் வந்து இடியாப்பம் சேர்க்கும்போது நல்லா ஊறி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள் நான் வந்து தேங்காய் சேர்த்த அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வந்து பாயாவை கொதிக்க விட்டுட்டேன். ஸோ பாயா சாலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொதிச்சிருச்சு. எண்ணெய் மேலே வந்து திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ண போகிறேன். மேலே எண்ணெய் பார்த்தீங்கன்னா சூப்பராக திரிஞ்சு வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணாதாங்க நம்ம வந்து ஆறினோடனே இது கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு திக்காக வரும். பாருங்கள் ஸோ சூப்பராக வந்து பாயாசாலாம் கொதிச்சிருச்சு. பார்க்கவே எம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இடியாப்பத்துக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட வந்து நமக்கு வந்து டெம்ட் ஆகி சாப்பிட்ற தோன்ற அளவுக்கு ஒரு டேஸ்டியான ரெசிபி தாங்க நம்ம பாயா கிரேவி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அதே அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேங்க. ஸோ நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் பற்றின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.